ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்மாஸ் டுட்டோரியல். நான் உங்கள் சதீஷ். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ எடிட்டிங் இன்சர்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டூல்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் அதை நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்களே நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களோட ஆட்டிடியூட் ஒரு வீடியோவாக நீங்கள் எடிட் பண்ணலாம். இதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு வழக்கம் போல் நியூ எந்த வீடியோ செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம தலைவர் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வைக்கணும். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்க. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வீடியோவை லைட்டாக ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணணும். எஸ், இப்போ ப்ளே பண்ணலாம். அப்படியே பாஸ் பண்ணி இது ஒரு கட் பண்ணிடுங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே நிறையா டூல்ஸ் இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸ்ப்ளிட் மீன்ஸ் அந்த வீடியோவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். எஸ், ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த செகண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்கள் ரைட்டில். நம்ம தலைவர் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணும். ப்ளே. வாவ், நைஸ். எனக்கு இதுக்கு அடுத்து ஒரு கிளிப் தேவையில்லை. ஸோ நான் அதை கட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். மேலே வழக்கம் போல் ஸ்ப்ளிட். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். மேலே டெலிட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. எஸ், ஃபைன். அண்ட் தென் எனக்கு அப்புறம் மேலே வர்ற ஒரு வீடியோ தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே நிறைய மெனுஸ் இருக்குல்ல, கேன்வா, ஆடியோ, ஸ்டிக்கர், டெக்ஸ்ட் எஃபெக்ட், ஃபில்டர். அதில் பிஐபி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுவேன். எனக்கு இந்த வீடியோ வேணும். செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். வாவ், நைஸ். இந்த வீடியோ எங்கேருந்து வரணுமோ அதை அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ப்ரெஸ் பண்ணதை விடாமல் அப்படியே ட்ராக் பண்ணி லெஃப்டில் கொண்டு வாங்க. எஸ், எனக்கு இங்கே தான் வேணும். ஸோ நான் இங்கே வச்சுட்டு ஃபிங்கரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். எஸ், ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வால்யூம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வால்யூமை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க, 0. ஃபைன், தென் ஓகே. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிற வீடியோவை டச் பண்ணிட்டு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு கேன்சல் மாதிரி ஒரு 0 மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததை கிளிக் பண்ணுங்கள். எஸ். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்க. எது ஒரே வேணும், எனக்கு இது ஒரே வேணும் அப்படின்னு வச்சுடுறேன்.
வச்சுட்டு அந்த க்ரீனுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் சர்க்கிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். வாவ், ஃபெதர் எஃபெக்ட் நைஸ். எனக்கு இப்படி தான் வேணும். ஸோ இப்படி வச்சுட்டு நான் ஓகே பட்டன் அமைக்கிறேன். ஓகே, தென் இன்னோட ப்ளே பண்ணி பார்க்கலாம். நைஸில். ஓகே ஓகே, கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆடியோ தேவை. ஸோ மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணும். அண்ட் தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் மியூசிக் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர், மை மியூசிக், எஃபெக்ட்டுக்கு கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா வீடியோ, அதுலேருந்து ஆடியோ மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எங்கள் தளபதி இதை வச்சுக்கிறேன். இதான் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ரைட்டில் ஒரு டிக் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஆடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. ட்ராக் பண்ணி அந்த ஃபிங்கரை விட்டுற வேணாம், லெஃப்ட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து ஆடியோ வந்து ஃபேடின் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுறேன். அதை டச் பண்ணிங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் வருதுல்ல, அதில் எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணும். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் மேலே உள்ள ஆப்ஷனில் பைப்புன்னு இருக்குல்ல, பிஐபி, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாப்பில் வச்சுருக்குள்ள ஒரு வீடியோ, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து பிளெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நார்மல், லைட் அண்ட் ஸ்க்ரீன் டாட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தென் கிளிக் அந்த டிக் இருக்குல்ல, கொடுக்குறோம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நான் அந்த மியூசிக்கை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்குல்ல, இப்போ ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் அந்த ஆடியோ மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அந்த லாஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை டச் பண்ணிட்டு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரைட்டில் மூவ் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு லென்த்து கூடும், ஸ்பீடு குறையும். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும். ஸோ இன்னும் ஸ்பீடாக அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். இன்னும் லைட்டாக.
யா இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ இது ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஓன் ஃபுட்டேஜ் எடுங்க. தலைவர் மாதிரியே தலைவரோட நல்லாவே நீங்கள் வாக்கிங் பண்ணுவீங்க. ஸோ வாக் பண்ணுங்கள், பண்ணி உங்கள் ஃபுட்டேஜ் எடுங்க. அண்டு உங்கள் லவ்வர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி வீடியோஸ் அதை டாப்பில் போட்டு அதை ஃபெதர் எஃபெக்ட் கொடுத்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு இன்ஸ்டாகிராமில் மிரட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு மேலும் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye.